ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மா சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போயிட்டு பெருஞ்சீரகமும் தனியாக தான் அறுவடை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பெருஞ்சீரகம் விதைச்சி விட்டேன். இந்த பாருங்கள் செடி எப்படிலாம் வந்திருக்குன்னு. அப்படியே கொத்து கொத்தாக அந்த பெருஞ்சீரகம் முளைச்சிருக்கு. அப்படியே ஒரே ஒரு எடுத்து தான் பெருஞ்சீரகம் தான் எடுத்து பார்த்தா அவ்வளோ வாசமாக இருந்தது. நான் கொஞ்சம் காய விட்டுட்டேன். எனக்கு தெரியல எப்படி அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு. 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பறிக்க முடியும் போல இருக்குது இதனுடைய டைமு. இதை பாருங்கள், கொஞ்சம் சிலதெல்லாம் காஞ்சிடுச்சு. எனக்கு தெரியல, இப்போ தான் நான் பறித்து பார்த்தா அது காஞ்ச மாதிரி இருந்தது, ஜீரகம் மாதிரி ஆயிடுச்சு. பச்சையாக இருக்கணும் இல்லையா, ஒரு சிலது பச்சையாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தினையும் அது மாதிரி போட்டிருந்தோம். குருவி வளர்க்குறோம் நாங்கள், லவ் பேர்ட்ஸு. அதுங்களுக்கு தினை போடும்போது நாங்களுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் போட்டோம், நல்லா முளைச்சிருந்தது. இப்போ பாருங்கள், அதையும் ஒரு 1/2 கிலோவுக்கு கிட்டத்தட்ட அறுவடை பண்ணோம் நாங்கள் இன்றைக்கி. இந்த மாதிரி விரை போட்டு அந்த செடி முளைச்சி நம்ம அறுவடை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. அது மாதிரி கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி பழம், நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் நாமளே பயிர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.